அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த முழு விவரங்கள் என்ன? கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சென்னியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 23 நபர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்ட நிலையில் அது குறித்தான ஆணையை வேலூர் சிறையில் கொடுத்து இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக நாகேந்திரன் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு நீதிமன்ற காவல் வருகின்ற 26ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் ஒரு மனுவினையும் போலீசார் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதிகள் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த அனுமதி கேட்கப்பட்ட போது போலீஸ் கஸ்டடிக்கு செல்ல நாகேந்திரன் மறுத்து இருந்தார். குறிப்பா போலீஸ் காவலில் இருந்த திருமங்கலம் ஏற்கனவே என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதால் தான் செல்ல மறுப்பதாகவும், தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டதனால வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் செய்து வருவதாகவும், இதனால் கஸ்டடிக்கு அனுப்ப வேண்டாம் என்று நாகேந்திரன் நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். உடல்நிலையை கவனத்தில் கொள்ள போலீசார் அறிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி நாகேந்திரன் தெரிவித்த நிலையில்தான் தற்போது 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாகேந்திரனிடம் தனியாக வைத்து விசாரணை நடத்திவிட்டு அந்த விசாரணை கிடைக்கக்கூடிய தகவலையும், அதே போல அஸ்வத்தானுடன் ஏற்கனவே 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரிடம் விசாரணையில் கிடைக்கக்கூடிய தகவல் இரண்டையும் ஒப்பிட்டு அது பற்றி இருவரிடமும் தனித்தனியாக மீண்டும் கேள்விகளை கேட்டு அதனை வாக்குமூலமாக வீடியோவாக பதிவு செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கிடம் எந்த வகையில் இவர்களுக்கு பகை ஏற்பட்டது என்பதையும், எத்தனை ஆண்டு காலமாக இந்த பகைகள் இருந்தது என்பதையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். குறிப்பா 155 ஏக்கர் நிலம் தொடர்பான ஒரு சம்பவம் தொடர்பாக தான் மோதல் போக்கு உருவானதாகவும், ஆனால் அதன் பின்பும் அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்கிடம் நெருக்கம் காட்டியிருந்ததாகவும் தகவல்கள் கூறப்பட்டது. குறிப்பா 155 ஏக்கர் நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்ட காரணத்தினால அஸ்வத்தாமன் அந்த தொழிலதிபரை மிரட்டியதாக, அந்த நிலத்தை வாங்கியிருந்த தொழிலதிபரை மிரட்டியதாகவும், அது தொடர்பாக பகை ஏற்பட்ட போது வேறொரு வழக்கில் அஸ்வத்தாமனை ஆம்ஸ்ட்ராங் மாட்டிவிட்டதாகவும் கூறப்பட்டது. அதில் கைதாகி சிறை சென்ற அஸ்வத்தாமனை ஆம்ஸ்ட்ராங்கே ஜாமீன் எடுத்து பின்பு சமாதானமாக சென்ற நிலையில் சமீபத்தில் அவரது குழந்தை பிறந்த நாளில் கூட அஸ்வத்தாமன் கலந்து கொண்டதாகவும், இருந்த போதிலும் இது ஒரு பக்கம் இருக்க அவருடைய நெருக்கம் காட்டிய நிலையிலே மற்றொரு பக்கம் இந்த கொலைக்கான சதி திட்டத்தை அவர்கள் தீட்டியிருப்பதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் நாகேந்திரன் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு செல்லும் போது தொலைபேசி மூலமாக இந்த அஸ்வத்தாமனிடம் தொலைபேசி மூலமாக பேசி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்ததாகவும் அஸ்வத்தாமன் வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. அது குறித்தான முழு தகவல்களையும் நாகேந்திரனிடமும், அதே போல ஏற்கனவே காவலில் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனிடம் பெறப்பட்டு அதனை வீடியோ வாக்குமூலமாக பதிவு செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் போலீஸ் காவலுக்கு எடுப்பதற்காக 7 நாட்கள் கேட்கப்பட்ட நிலையில் தற்போது 3 நாட்கள் அவருக்கு போலீஸ் காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் ஒழிப்பு அந்த அலுவலகத்தில் வைத்து விசாரிப்பதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலையும், அதில் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசாருக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் ஒழிப்பு அந்த கட்டிடத்துக்கு அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவர் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.